Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆவரம் தொக்கு தான் பார்க்க போறோம். இந்த ஆவரம் தொக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி கூட. சுகர் இருக்கவங்கள எடுத்துட்டா ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான மருந்து. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவரம் பூ வச்சு தான் ஒரு தொக்கு செய்ய போறோம். இந்த தொக்கு வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆவரம் பூ தொக்கு பண்றதுக்கு இன்னைக்கு ஆவரம் பூங்க பாருங்க இங்கவே நம்ம பறிக்க போறோம். பறிச்சிட்டு எப்படி வந்து தொக்கு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பூ பாத்தீங்கன்னா அது இங்க இருக்கு. அதுல தான் வந்து நான் பறிக்க போறேன். பறிச்சிட்டு அப்படின்னா ஆவாரம் பூ வந்து நான் பறிச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்துட்டு போயிட்டு எப்படி தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பூ கிடைச்சது. இது பாருங்க செடி இது இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அந்த செடி தான் இது. வந்து வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ பூ எல்லாமே நான் பறித்து எடுத்துட்டேன். இந்த பூக்காமல் இருக்க சின்ன பூ கூட மொட்டுமா இருக்குல்ல, அது கூட நான் எடுத்துருக்கேன். அதுவுமே எடுத்துக்கலாம். இந்த பூவில் இருக்க வெறும் இதழ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டியான ரெசிபி இது. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நிறைய நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு இப்போ நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வெங்காயம் சேர்க்க போகிறேன். நிறைய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். நல்லா பெரிய வெங்காயமாக வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து தோசை கூட தான் நாங்கள் சேர்த்து சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவைனாலும். அடுத்ததாக பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போது தக்காளிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து இது நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆகிடணும். நல்லா பழுத்து தக்காளி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லாவே குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வரணும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆவாரம் பூ இதில் சேர்த்துக்கலாம். ஆவாரம் பூ நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்க போகிறேன். ஆவாரம் பூ சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வைக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். சரியாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூ நல்லா வெந்துட்டு எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட தேவைப்பட்ட நம்ம ஃப்ளேவருக்கு நல்லா கரம் மசாலா அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவைனாலும் நீங்கள் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.